இங்கே தங்கமயிலும் ரொம்ப சுகத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஹனிமூன் போகலைன்ற ஒரு வருத்தத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இங்கே மீனாவும் ஆஃபீஸ் போகலை. ஏண்டி இன்னைக்கு போகலைன்னு சொல்லி கோமதி கேட்காதுக்கு இங்கே மீனா சொல்கிறாங்க, அது இல்லை இன்னைக்கு முக்கியமான ஒரு ஆள் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, யாரடி எனக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை எதுவும் அக்கா கூட ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க யாரும் முக்கியமானவங்க வந்தாலும் வருவாங்கத்த அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் ராஜ்யம் என்னமோ என்னமோ தெரியலை, சர்ப்ரைஸாக ஏதோ சமையலெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, ஆமாண்டி இங்கே தங்கமயில் எங்கன்னு கேட்குறாங்க. என்னன்னு தெரியலத்தான், அவங்க இன்னைக்கு ரூமை விட்டு வெளியிலே வரல, ரூம்லேயே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு, எதுவும் உடம்புக்குள்ள முடியலையா, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி இங்கே கோமதி போகிறாங்க. அங்கே போகிற கோமதி அங்கே தங்கமேல் படுத்திருக்கதை பார்த்துட்டு, என்னாச்சு, என்றைக்குமே கிச்சனை விட்டு அங்கிட்டு இங்கிட்டு போக மாட்டேன், இன்னைக்கு ரூமை விட்டு வெளியிலே வரலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு எங்கள் தங்கமேலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா சின்ன தலைவலின்னு சொல்ல, சரி இரு நான் உனக்கு ஏதாவது கஷாயம் வச்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அத்தை கூட நம்ம மேலே பாசமாக இருக்காங்க, நம்மளை கவனிச்சுக்கிறாங்க. ஆனால் இந்த மாமாவை பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட ஒரு ஃபோன் கூட பண்ணி என்னாச்சுன்னு கூட கேட்கல. மதிய சாப்பாடு எடுத்துகிட்டு போனால் தானே, நான் எடுத்துகிட்டே போக போகிறதில்ல, வீட்டுக்கு வரட்டும், அப்போனாலே என்னை வந்து பார்க்கட்டும்னு சொல்லி இங்கே தங்கமயில் செவனேன்னு படுத்து கிடக்குறாங்க. அப்போ தான் அங்கே போயிட்டு கிச்சனில் அவளுக்கு ஏதோ தலைவலியாண்டி, இருடி நான் போய் அவளுக்கு ஒரு கஷாயம் வச்சு கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ விதவிதமாக சமைக்கிறா, ஏன் எதுக்குன்னு தான் எனக்கு புரியலைன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கோமதியை சொல்ல, இருங்கத்தை எனக்கு கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கே தெரியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு முன்னாடி ஆட்கள் வந்து, அதாவது கார் வந்து நிற்க இங்கே வேகமாக ஓடோடி போகிறாங்க. போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக வர வைத்து உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. யார் என்னன்னு எனக்கே தெரியல அத்தை அப்படின்னு இங்கே வந்து கோமதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ராஜியும் உள்ளே வந்த பிறகு இங்கே பாண்டியனும் கடையிலேருந்து வீட்டுக்கு வராங்க. மதிய சாப்பாட்டுக்காக வீட்டுக்கு வரவங்க, இது யார், இது புதுசாக காரெல்லாம் கிடைக்கேன்னு உள்ளே பார்த்துட்டே வராங்க. உள்ளே வரவங்க இங்கே பாண்டியன் கிட்ட பேசுகிறாங்க. என்ன உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயே, ஏன்பா தெரியாது, அதான் முகச்சாடை அப்படியே இருக்கே, மீனாவோட அக்கா தானே நீங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே பாண்டியன் கேட்குறாங்க. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே, இதுக்கு முன்னாடி பார்க்கலனாலும் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு இங்கே மீனாவோட அக்கா சொல்கிறாங்க. மீனா உனக்கு அக்கா இருக்கா அப்படின்னு சொல்லி அப்போ தான் எங்கள் கோமதியை கேட்குறாங்க. என்னத்த இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா, எனக்கு ஒரு அக்கா இருக்கா, அக்காவுக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்களும் இருக்காங்க, 2 பசங்களும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஓ அக்காவை, வாங்க வாங்கன்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. எங்கள் ராஜியும் வாங்கக்கா அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு வரேன். மீனா உன் குடும்பம் ரொம்பவே பார்க்க அழகாக அமைதியாக இருக்குது, நல்ல குடும்பத்தில் தான் வாக்கப்பட்டிருக்க, ஆனால் அம்மா அப்பாவுக்கு தான் என்ன கோவம், உனக்கு மேலே இருக்கிற கோவம் தனியவே இல்லை அப்படின்னு சொல்ல, ஆமாம் இங்கே மாமா வரலையான்னு கேட்குறாங்க. இல்லடி அவர் தான் இன்றைக்கி கவர்மெண்ட் வேலையில் முக்கியமான வேலை, அதனால் போயிருக்காரு அப்படின்னு சொல்ல, நீ மட்டும் லீவ் போட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு இன்னைக்கு லீவுடி, அதுவும் இல்லாமல் உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு, கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் வேற ஆயிடுச்சா, அம்மா அப்பாவும் கோவத்தில் இருந்துகிட்டு இருந்தாங்க, அவங்க கிட்ட சொல்லவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிக்கா பசங்களையாவது கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்லன்னு கேட்க, எங்கடி லீவ் போடுறாங்க, அவங்க 2 பேருமே பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிடி உன் ஃபேமிலியில் எல்லோரும் வீட்டில் தான் இருக்காங்களான்னு கேட்க, இங்கே வீட்டில் அத்தை மாமா இப்போ தான் கடையிலேருந்து வராரு, இன்னும் மற்றவங்க எல்லோரும் கடையில் தான் இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு சொல்ல, சரி எல்லாரையும் அறிமுகப்படுத்துகிறாங்க. இங்கே மீனா எல்லார்கிட்டையும் நல்லாவே பேசுகிறாங்க. அவங்க அக்கா இது வந்து கோமதிக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. உங்கள் அக்கா பார்க்க அமைதியாக அழகாகவும் இருக்காங்க, ஒன்றை மாதிரி திருதுருன்னு நல்லாவும் பேசுகிறாங்கன்னு சொல்ல, என்னை விட இன்னும் நல்லா பேசுவாத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே மீனாவும் சரி எங்கே தங்கமேல் அக்காவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. அவங்க தான் ஏதோ தலைவலின்னு படுத்திருக்காங்களே உள்ளன்னு சொல்ல, என்னாச்சு அப்படின்னு பாண்டின்னு கேட்குறாங்க. இல்லைங்க ஒன்றும் இல்லை, சும்மா சின்ன தலைவலி தானே சொல்ல, அந்த பிள்ளை எங்கே கேட்குது, வீட்டில் இருக்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்து, அதான் தலைவலி வந்துருச்சு போலன்னு இங்கே பாண்டியன்னு சொல்கிறாங்க. யாரடி அது தங்கமேல் அப்படின்னு கேட்குறாங்க. அதான் எங்கள் வீட்டுக்கு புதுசாக கல்யாணம் ஆகிட்டு வந்திருக்காங்க. இல்லை நாங்கள் 2 பேரும் காதல் கல்யாணம் பண்ணிட்டு வந்து முதல்லே வந்துட்டோம், ஆனால் இந்த வீட்டில் இருந்த மூத்த பையனுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தது, இப்போ தான் அவங்களுக்கு கல்யாணமே நடந்துச்சுன்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. சரி தங்கமேல் அக்கா உள்ளே தான் இருக்காங்க, வரீங்களா போய் பார்க்கலான்னு சொல்ல, இருடி இப்போ தானே வந்திருக்காங்க, முதல்ல காஃபி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி ஓடி போய் காஃபி எடுத்துகிட்டு வராங்க. இங்கே கோமதி ஓடி போய் காஃபி எடுத்துகிட்டு வந்து மீனோட அக்காவுக்கு கொடுக்குறாங்க. மீனோட அக்காவும் குடிச்சிட்டு அமைதியாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாண்டியனும் சரி வாங்க சாப்பிடலாம் நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்ல, ஆமாம் உங்களுக்காக விதவிதமாக சமைச்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியை சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கோமதியை உள்ளே கூட்டிகிட்டு போய் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த நேரம் பார்த்து சாப்பிட்டு முடிச்ச கையோட, இன்னமும் மாடி அவர் படுத்திருக்கா, இன்னமும் காணுமே, அந்த சரவணனும் இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் சரவணன் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து தங்கமேல் எங்கம்மான்னு சொல்லி கேட்க, என்னடா அவனுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரலன்னதும் நீயே வந்துட்டியா, ஃபோன் பண்ணி சொன்னாலான்னு கேட்குறாங்க. இல்லைம்மா ஃபோனெல்லாம் பண்ணலைன்னு சொல்ல, அவளுக்கு தலைவலின்னு சொன்னா அதான் படுத்திருக்கான்னு சொல்ல, எங்கள் சரவணன் உள்ளே போய் பார்க்குறாங்க. அங்கே தங்கமேல் படுத்திருக்காங்க. தங்கமேல் படுத்திருக்கதை பார்த்துட்டு, என்னாச்சு மயிலே எதுவும் உடம்புக்கு முடியலையான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு எங்கள்
தங்கமேலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஹனிமூன் விஷயத்தை பற்றி கேட்டேன்ல, நீங்கள் எதுக்கு அதை பற்றி இன்னும் பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே சரவணனும் ரொம்ப சோகமாக அதை பற்றி பேசுங்க மாமா முதல்லன்னு சொல்லி எங்கே வந்துட்டு சரவணனை கட்டாயப்படுத்துகிறாங்க. சரி நான் பேசுகிறேன் பொறுமையாக இருன்னு சொல்கிறாங்க. இங்கே சரவணனும் சரி மயிலே எனக்கு பசிக்குதுன்னு தான் வந்தேன், நான் அப்பா கிட்ட நைட்டு இதை பற்றி பேசுகிறேன், இப்போ வீட்டுக்கு விருந்தாளியெல்லாம் வந்திருக்காங்க, ஏன் நீ ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குற, உங்ககிட்ட போய் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டுன்னு சொல்ல எல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் சாப்பிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது மயிலே, நீ வரலன்னு தான் நான் ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சரவணனும் சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. அங்கே வேற இங்கே மீனா ஸ்பெஷலாக தன்னுடைய அக்காவுக்காக பெரிய விருந்தே ரெடி பண்ணியிருக்காங்க. அதை தான் வந்து சரவணனும் சாப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. எங்கடா தங்கமேல்னு கேட்குறாங்க. உள்ள ரூமில் தம்மா இருக்கா, நீ போய் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு சரவணன் நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இவருக்கு நம்ம மேலே அக்கறையே இல்லை, சாப்பிட்றதுக்காக தான் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது புலம்பிட்டு அங்கேயே படுத்துறாங்க. அதுக்கப்புறமா மீனாவோட அக்கா கேட்குறாங்க, சரி நம்ம போய் அவங்கள பார்த்துட்டு வருவோமா, உடம்பு முடியலைன்னு சொல்கிறாங்கல்ல, நானே போய் பார்க்குறேன்னு சொல்ல சரி வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனாவும் கூட்டிகிட்டு போகிறாங்க. கோமதியும் கூட வராங்க. இங்கே ராஜுவும் உள்ளே போகிறாங்க. ராஜு உள்ளே போகிற நேரத்தில் அங்கே தங்கமேல் என்ன பண்ணிட்டாங்கன்னா முகத்தை முழுக்க கடலை மாவை பூசிட்டு உட்காந்துருக்காங்க. என்னாச்சுடி எதுக்குடி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தலைவலின்னு சொன்னால் இப்போ என்னடி முகம் முழுக்க அதை பூசிட்டு உட்காந்துருக்குன்னு சொல்ல இல்லத்த அது வந்து அன்றைக்கி கடையில் மாமா வாங்கிட்டு வந்தாரல, சாப்பிட்டோன்னே எனக்கு பிம்பிள்ஸ் வந்துடுச்சாத்த, அதனால தான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குரலை மாற்றி பேசுகிறாங்க. என்னடி ஆச்சு உன் குரலுக்குன்னு சொல்லி இங்கே வந்து கோமதி அப்புறம் ராஜி மீனான்னு எல்லாரும் கேட்க அது ஒன்றும் இல்லத்த கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல இந்த மாதிரி நேரத்தில் எதுக்குங்க கடலை மாவை பூசுனீங்க, அது உடம்புக்கு குளிர்ச்சி இல்லையா அப்படின்னு சொல்லி எங்கள் மீனாவும் சொல்கிறாங்க. எல்லாம் எனக்கு தெரியுன்ற மாதிரி இங்கே தங்கமயிலும் சொல்ல இந்த குரலை எங்கேயோ எனக்கு கேட்ட மாதிரி இருக்கேன் நீங்கள் மீனாவோட அக்காவும் சொல்கிறாங்க. நீ எங்கக்கா இவங்க குரலை கேட்டிருக்க போகிற, இன்றைக்கி தானே முதல் முறையே என்னை பார்க்குறதுக்கே இந்த வீட்டுக்கு வரேன்னு சொல்ல இல்லடி தங்கமேல்னு சொன்னதுமே எனக்கு சந்தேகம் வந்தது, என் கூட பிடிச்ச பொண்ணு பேரும் தங்கமேல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கள் மீனாவோட அக்காவும். இதை கேட்ட எங்கள் மீனாவும் அப்படியா, அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, நீயே என்னை விட 10 வயசு அதிகம் உள்ளவ, அப்புறம் எப்படி உன் கூட போய் இவங்க படிச்சிருக்க முடியும்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே தங்கமேலி ஏற்கனவே இவங்க குரலை கேட்ட பிறகு தான் இவங்க மீனாவோட அக்காவான்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அதுவும் இவ கூட நம்ம படிச்சிருக்கோமே நினச்சிட்டு தான் இங்கே எப்படி மாட்டிக்க போகிறோமோ நினச்சி முகம் முழுக்க கடலமா வாழி பூசிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போது இங்கே இவங்க அக்காவுக்கு வேறு சந்தேகம், அங்கே அவங்க குரலை மாற்றி பேசுகிறாங்க. இதையெல்லாம் கவனிச்ச ராஜி எதுக்குக்கா இந்த மாதிரி நேரத்தில் முகம் முழுக்க கடலமா வாழி பூசிட்டு இருக்கீங்க, இங்கே ராஜி என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் முதல்ல முகத்தை கழுவுங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இல்லை ராஜி அதெல்லாம் இப்போ என்னால் கழுவ முடியாது, முகம் முழுக்க பிம்பிள்ஸாக இருக்குது, இதை விட்டால் இப்படியே எனக்கு பெருசாக அதிகமாகிடும், அப்புறம் என் முகம் முழுக்க வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கடலை மாவை பூசியிருக்கேன், கொஞ்சம் பொறுமையாக இரு ராஜின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கும் கடலை மாவுக்கும் என்னக்கா சம்மதம், பிம்பிள்ஸ் வந்தால் கடலை மாவு பூசினா உடனே சரியாயிடுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வேணால் டாக்டரை போய் பார்க்கலாம், அப்புறம் உங்கள் குரல் வேற சரியில்லை, இப்போ இந்த நேரத்தில் இந்த குளிர்ச்சியான இந்த கடலை மாவை முகத்தில் பூசிண்டா அது உங்களுக்கு ஃபீவர் கூட வந்துடாதான்னு சொல்லி கேட்குறாங்க ராஜியும். அதுக்கு மீனாவோட அக்காவும் ஆமாம் அவள் சொல்கிறது தான் சரி, முதல்ல உங்கள் முகத்தில் இருக்க கடலை மாவை எடுங்கன்னு எங்கள் மீனாவோட அக்காவும் சொல்கிறாங்க. இங்கே ரொம்ப பயந்து போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கு இடையில எங்கள் கோமதி என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல அவள் முகத்தை கழுவி விடு அப்படின்னு சொல்லி இங்கே வாட்டர் பாட்டிலில் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே தங்கமேல் அதெல்லாம் ஒன்று வேணான்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. இப்படி அவங்க குரல் மாற்றி பேசும்பொழுது கொஞ்சம் நார்மலான வார்த்தைகள் வரதையும் மீனாவோட அக்கா கவனிக்க இது கண்டிப்பாக தங்கமேல் தான், அவளே தான், இவ குரல் கூட எனக்கு தெரியாத என்ன அப்படின்னு நினச்சிட்டு இங்கே கொடு மீனா நானே கல்வி விடுறேன்னு சொல்ல ஐயோ அக்கா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மீனா குடு, எனக்கு இவங்களை தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முகத்தை அவங்க பிடிச்சி அங்கே தண்ணி எடுத்து ஊற்றி விடுறாங்க. என்னக்கா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே மீனா கேட்க அதுக்கு இங்கே ராஜியும் ஐயோ முகம் முழுக்க தண்ணி மேலெல்லாம் தண்ணியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ சாரிக்கான்னு சொல்ல என்ன ராஜினி அப்படின்னு சொல்லி ராஜி அதட்ட இங்கே டக்குன்னு தன்னுடைய முகத்தில் இருக்க கடலை மாவெல்லாம் போயிட்டு இங்கே அப்படியே அவங்க உண்மையான முகம் தெரியுது. இதை பார்த்த இங்கே மீனாவோட அக்காவும் இவளை தான் எனக்கு ஏற்கனவே தெரியும்னு சொன்னனே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னக்கா சொல்கிறேன், இவங்களை எப்படி உனக்கு தெரியும்னு சொல்ல நான் தான் சொன்னல என் கூட தங்கமேல்னு ஒரு பொண்ணு படிச்சதுன்னு, உனக்கு ஞாபகம் இல்லையான்னு சொல்லி கேட்க எனக்கு ஞாபகம் இல்லையாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீ அப்போ ரொம்ப சின்ன பொண்ணு இல்லை, உனக்கு ஞாபகம் தான் இருந்திருக்காது, என் கூட தங்கமேல்னு ஒன்று படித்தான்னு சொன்னல அது இவ தான், என் கூட கொஞ்ச நாள் வரைக்கும் தான் படித்தா, அதுக்கப்புறம் இவளை ஸ்கூல்லேருந்து அவங்க வீட்டில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் இவள் படிக்கவே இல்லைன்னு சொல்ல இல்லைக்கா நீ சொல்கிற தங்கமேல் இவங்களாம் இருக்காது, இவங்க எம்ஏ முடிச்சிருக்காங்கன்னு எங்கள் மீனா சொல்கிறாங்க. கோமதிக்கு ஒன்றும் புரியலை, ராஜுக்கு ஒன்றும் விளங்கலை. எங்கள் ராஜியும் ரொம்ப பதட்டத்தோடு நிற்கிற எங்கள் தங்கமேலை பார்க்குறாங்க. என்னக்கா இவங்க சொல்கிறது உண்மையா, உங்கள் முகம் வேற மாறுது, அப்போ இவங்க உங்களை பாத்திரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் முகத்துல கடலை மாவாளி பூசிட்டு உட்காந்துருந்தீங்களான்னு கேட்குறாங்க. இப்போதான் இங்கே வந்திருக்க அவங்க மீனோட அக்காவுக்கே புரியுது, அடியே ஸ்கூலில் தான் இந்த மாதிரி இது ட்ராமா பண்ணி உடம்பு முடியலன்னு சொல்லி வீட்டுக்கு லீவ் எடுப்பேன், இப்போது இங்கேயே வந்திருக்கேன், எங்கள்கிட்ட கூட பேசாமல் இருக்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறியான்னு சொல்லி கேட்குறாங்க. இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், என்னை பார்க்காம எப்படி உன்னால் இப்படி நடிக்க முடிஞ்சதுன்னு சொல்லி கேட்க சரி உன்னை எப்படி மாற்ற முடியும், ஸ்கூலில் பண்ணதை இப்போ இதே என்கிட்ட திரும்ப பண்ணி காட்டுறேன் அப்படி தானேன்னு சொல்லிட்டு எங்கள் மீனோட அக்காவும் சொல்கிறாங்க. சரிடி இவ்வளோ தூரம் வந்தேன், உன்னை பார்த்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம், அதுவும் என் மீனை தங்கச்சி கல்யாணம் பண்ணியிருக்க இடத்துல நீயும் கல்யாணம் பண்ணியிருக்க, மீனாவையும் நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அதுக்கு மேலே வந்துட்டு தன்னுடைய
குடும்ப விஷயத்தை அக்கா கிட்ட சொல்ல முடியாமல் பதறி போய் நின்றுட்டு இருக்காங்க. இங்கே கோமதி ராஜன்னு சொல்லி எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. வந்தவங்க மீனோட அக்காவும் எல்லாருக்கிட்டையும் நல்ல விதமாக பேசிட்டு தங்கமயிலை பற்றி நல்ல விதமாக சொல்லிட்டு தான் கிளம்புறாங்க. அந்த பதட்டத்தில் தான் இங்கே தங்கமயிலும் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் அமைதியாக இருந்துகிட்டு இருக்க. கோமதி கேட்குறாங்க, உண்மையை சொல்லடி, உன்னுடைய உண்மையான வயசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் மீனோட அக்கா சொல்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கே இங்கே 10 வயசு கூடன்னு சொல்கிறான். அப்படி பார்க்கையில் இங்கே சரவணனை விட அவங்களே வயசு கூட தான் தெரியுது. அவங்க கூட நீ படிச்சிருக்கதா சொல்கிறாங்க. உண்மையை சொல்லடி, உன் வயசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக கண்கலங்கியபடி நின்றுட்டு இருக்காங்க. அத்தை, இப்படியெல்லாம் இவங்க கிட்ட கேட்ட சொல்ல மாட்டாங்க. பேசாமல் நம்ம மாமா கிட்ட சொல்லிடுவோம். அந்த பானையை தானே இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளும் அதே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன உடனேயே இங்கே யார் இருக்காங்க என்னன்னு தெரியாமல் டக்குன்னு இங்கே கோமதி காலில் விழுந்துடுறாங்க. இது எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. அப்படியே திகச்சு போய் நின்றுட்டே இருக்காங்க. இப்படி கோமதி காலில் தங்கமேல் விழுந்ததை பார்த்த அதிர்ச்சியில் ராஜி மீனாவுமே இருந்துட்டு இருக்காங்க. இதுலேருந்தே தெரியுது இவங்க போய் சொல்லியிருக்காங்கன்ற விஷயம். இந்த அதிர்ச்சியில தான் கோமதி உறைஞ்சபடி அப்படியே நின்றுட்டு இருக்காங்க.